இந்த முடக்கு நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இதில் இருந்து அவங்கவுங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் என்னங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடு தான் அது முடக்குங்கிறத சொல்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தவே நீங்கள் முடக்கு எடுத்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கு ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கர்மாவை பற்றி நம்ம பேசினோம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தான் முடக்குன்னு சொன்னீங்களே, எந்த வீடுங்கிற ரகசியத்தை இன்றைக்கி நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாமா? இத்தனை காலமாக நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு ரகசியத்தை இன்றைக்கி உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்களே முடக்க கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பலனை தேட போகிறீங்க. அந்த தேடல் தான் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. ஒரு உதாரணம், உங்கள் ஜாதகத்தில் பாதசாரம் இருக்குது அல்லவா? அந்த பாதசாரத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம், சூரியன் நின்ற நட்சத்திரம் பாதசாரத்தில் கரெக்டாக எடுங்க. அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரமாக இருந்துட்டால் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும்போது தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து கருவறைக்குள்ளே 10 மாதம் சுமந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளியில் வரும்போது கரெக்டான டயத்துக்கு அசுவனி நட்சத்திரம் எத்தனாம் பாதமானாலும் இருந்துட்டு போட்டோம். அசுவனி 1ஆம் பாதமாக இருக்கட்டும், 2ஆம் பாதமாக இருக்கட்டும், 3ஆம் பாதமாக இருக்கட்டும், 4ஆம் பாதமாக இருக்கட்டும். ஆனால் அசுவனி நட்சத்திரத்தில் மட்டும் சூரியன் என்ற நட்சத்திரம் இருந்து விட்டால் எந்த வீடு உங்களுக்கு முடக்குன்னு தெரியுமா? சிம்மந்தான் முடக்கு. புரியுதுங்களா ஐயா? சிம்மந்தான் முடக்கு. அப்போ இந்த சிம்மத்தில் எந்தெந்த கிரகமெல்லாம் உட்கார்ந்துருக்குதோ அந்த வீடெல்லாமே, அந்த வீட்டுக்குள்ளே அந்த கிரகம் எல்லாமே முடங்கிடும். இதுதாங்க ஐயா ரகசியம். இந்த சிம்மத்துக்குள்ளே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியனே வந்து சிம்ம லக்னம், சூரியனோட வீடு. அந்த வீட்டுக்குள்ளே குரு முடங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு கிடைக்க மாட்டார். ஒரு என்னங்கய்யா? குருன்னா மூளை அல்ல, அந்த ஞானம் இருக்கணும் இல்லைங்களா? குருன்னா மூளை அல்லவா? மாணவரை விட குரு வாத்தியார் அல்ல, அவருக்கு எல்லா செயல்பாடும் சிறப்பாக இருக்கணுமல்ல. அப்போது அதில் சூரியன் முடக்காயிருச்சு, சந்திரன் முடக்காயிட்டா அம்மாவை முடக்கிடுவீங்க. செவ்வாய் முடங்கிருச்சுன்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரியை முடக்கிடுவீங்க. அதில் புதன் போய் சிம்மத்தில் இருந்துருச்சுன்னா நம்மளோட தாய் மாமனை நீங்களே முடக்கி வச்சுட்டீங்க. அது குரு முடக்கிட்டா உங்களுக்கு பிறக்கிற குழந்தை முடங்கிடும். சுக்கிரன் முடங்கிருச்சுன்னா உங்களுக்கு அமையக்கூடிய ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் மூத்த சகோதரி அத்தை, அதே வந்து சனியாக இருந்தால் சித்தப்பாவை நீங்கள் முடக்கிட்டீங்க. உங்கள் தொழிலை நீங்களே முடக்கி வச்சுட்டீங்க. ராகுன்னா பாட்டன், கேதுன்னா பாட்டி. இவங்களை எல்லாம் உங்கள் சிம்ம ராசியில் எந்த அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த சிம்மத்தில் எந்த கிரகம் உங்களோட போன பிறவியில் நீங்கள் வாங்கி வந்த கர்மாக்கு இப்போ லாக் ஆகுதோ அந்த பாவகத்தினுடைய உறவும் துண்டிக்கப்படும். அந்த பாவத்தினாலே நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நீங்கள் தான் அந்த கர்மாவை வச்சுருக்கீங்க. இதே பரிகாரத்தை இந்த சிம்மந்தான் முடக்குன்ட்டீங்க. அந்த முடக்குக்குரிய பரிகாரம் சரியான கோவில் ஸ்தலம் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அந்த கோவில் போயிட்டு வந்துட்டா அந்த கிரகம் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். அந்த உறவுகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. உங்களால் நீங்கள் தான் பிடிச்சி வச்சுருந்தீங்க அந்த கர்மாவை, அது அன்னையோட நிவர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அந்த சிம்மம் வந்து உங்களுக்கு எதெல்லாம் செயல்படாமல் இருக்குதோ அதெல்லாமே உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ ஏன் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு சிம்மம் முடக்குன்னு இப்போ எடுத்தீங்கன்னு இப்போ புரியுதுங்களா ஐயா? இதுதான் உயிர் கருவில் இருந்து உருவாகும் போது அந்த காலத்தில் ராஜாக்கள், மன்னர்கள், சித்தர்கள், யோகிகள் இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்திலேயே அந்த பிம்ப ஒளியாக சூரியனுடைய மையப்புள்ளியை வச்சு தான் சூரிய உதயத்தை கண்டுபிடிச்சி சூரிய அஸ்தமனத்தை எடுத்திருக்காங்க. அப்போ சூரியனுக்குள்ளே தான் அந்த ரகசியம் புதைஞ்சிருக்கும் போது தான் அதை அப்பான்னு ஒரு உறவை கொடுத்தாங்க. அதனால தான் அந்த உயிர் கருவை தன்னுடைய கற்பத்துக்குள்ளே போய் வச்சு அந்த அசுவனி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ஒன்றும் வேண்டாங்க, சூரியன் என்ற நட்சத்திரமே அஸ்வனின்னு வச்சுக்கோங்க. அந்த அஸ்வனி நட்சத்திரக்காரே உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார், நல்ல நட்பாக வந்துட்டார், வாழ்க்கையில் ஒரு மனைவியாக வந்துட்டாங்க, இல்லாட்டி கணவனாக வந்துட்டாங்கன்னு வைங்க. என்னங்க ஐயா? முடிஞ்சது, அவ்வளோதாங்க. கர்மாவே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களேன்னு அதே உள்ளே வந்துருச்சலங்கன்னு. அப்போ போன பிறவியில் செஞ்ச கர்மா இங்கே வந்துருச்சலங்கன்னு. அப்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பாடு போட்டு புண்ணியத்தை தேடி அந்த கர்மாவில் இருந்து ரிலீஸ் ஆகிறக்கு அவங்களே கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்கள மறுபடியும் துன்புறுத்துனீங்கன்னா மறுபடியும் கர்மா இந்த ஜென்மத்திலே எச்சாகும் இல்லைங்கண்ணே. அஸ்வனி நட்சத்திரக்காரர் நம்ம கூட வேலைக்கு இருக்கிறாங்கன்னா அவருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு புண்ணியத்தை தேடுறீங்க, கர்மாவை கழிக்கிறீங்கல்ல. அஸ்வதி நட்சத்திரக்காரர் நம்ம கூட வேலைக்கு இருக்காரு, அவருக்கு சாப்பாடு வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது போன பிறவியில் அந்த கர்மா தான் நம்மளை சுற்றிட்டு இருக்குது. அது வந்து நம்மக்கிட்ட முடங்கி இருக்கும், ஆனால் அது நம்மளை விட்டு போகாது. ஆனால் நீங்கள் அதுக்கு துரோகம் செய்யக்கூடாதுல்ல. அப்போ அந்த அஸ்வனி நட்சத்திரக்காருக்கு தான்
உங்கள் வாழ்க்கையில் அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் சிம்மம் முடக்க இருக்கிறனால, சிம்மங்கிறது அரசாங்கம் அல்லங்க ஐயா, சூரியன் அல்லவா, சூரியன் அரசு பதவி அல்ல, பெரிய மனுஷன், மடிப்பு கலையாத துணி. அவங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணும்போது அந்த அரசியல் செல்வாக்கு, பேரு புகழ், பதவி, பூர்வ புண்ணியம், தலையில் கிரிகிடம், ப்ரமோஷன் எல்லாமே சூரியன் தானே. அத்தனையுமே முடங்கிருச்சே. அவருக்கு சாதாரணமாக அவங்களோட குடும்பத்தோட மட்டும் உறவு வந்து போச்சுங்களா? வெளி உலகத்தை சுற்றி பார்த்தால் இந்த உலகத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பேரு புகழ இருந்து என்னால் பதவியில் உட்கார முடியலையே, என்னால் அரசியல் பண்ண முடியலையே, எத்தனை பேருங்க. அப்போ இந்த கர்மா தானே அடியில் உட்காந்து தோண்டிட்டு இருக்குது குழிய. அப்போ இது கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அல்லவா? அப்போ இனிமேல் அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் சிம்மந்தான் முடக்கு. அந்த முடக்கை கண்டுபிடிச்சி அதுக்குரிய பரிகாரங்களை தேடி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாகுங்க. அதுக்கு ஜாதகத்தில் அதுக்குரிய அந்த கிரக நிலைகளை அறிஞ்சு தான் கோவிலில் நீங்கள் கண்டுபிடிச்சி போக முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த சிம்மம் முடக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த சிம்மத்துக்கு கிட்டத்தட்ட எளிமையான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பதிவில் அவ்வளவும் கொடுத்தா குழம்பிடுவாங்க. அதனால தான் ஜாதகத்தை பார்த்து சரியான பரிகாரத்தை மட்டும் ஒன்று கொடுத்தா போதும், அவங்க லைஃப்பில் எங்கேயோ போயிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சுட்டு வருவோம்.